சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலகமே வியந்து பார்க்கும் ஒன்றாக நிற்கிறது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல இடங்களிலிருந்து வந்து செல்கின்றனர். தமிழ்நாட்டின் முத்திரையாக விளங்கும் இந்த கோயில் பல வரலாற்று சிறப்பம்சங்களையும் பெற்றுள்ளது. மதுரைக்காரர்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை நினைத்து பெருமை கொள்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மொத்தம் 65,000 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. ஆகம விதிகளை கடுமையாக கடைபிடித்து கட்டப்பட்ட இந்த கோயிலின் முக்கிய வரலாறு இதுதான். அன்னை பார்வதியின் மறு உருவமான சிவனை மீனாட்சி திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற கோலத்தில் மதுரைக்கு வந்தார். தேவ மகளான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரான சிவனுக்கும் மதுரையில் கட்டப்பட்ட கோயில்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்று கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சிலை மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்டவை. பக்தர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து தரிசித்தாலும் அம்மன் ஜொலிப்பது போன்று காட்சியளிப்பார். கோயிலின் உள்ளே அமைந்திருக்கும் 51 சக்தி பீடங்களும் பக்தர்களால் போற்றி வழங்கப்படுகிறது. கோயில் வளாகத்தில் வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் சிலை மற்ற கோயில்களில் இருப்பதை போல இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுவது போல் வீற்றிருப்பார். ராஜசேகர பாண்டியன் வைத்த வேண்டுகோளுக்காக நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருள் வழங்கியதாக கூறப்படுகிறது. கிபி 1190 முதல் 1216 வரை ஆட்சி செய்த சடையவர்ம குலசேகரன் காலத்திய வைகை கரை கல்வெட்டுதான் கோயிலில் இருப்பதிலேயே மிக பழமையான கல்வெட்டு. அது கிபி 650 முதல் 700 ஆண்டில் கூன் பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறன் வைகையில் தடுப்பணை கட்டி திருப்புவனம் மற்றும் திருச்சுழி பகுதிக்கு நீர் கொண்டு சென்றதை குறிக்கிறது. தமிழகத்தில் அணை கட்டப்பட்டதற்குள்ள முதல் கல்வெட்டு சான்று இதுதான். கோயில் கோபுரங்களில் கிழக்கு கோபுரம் தான் மிக தொன்மையானது. அது 12ஆம் நூற்றாண்டில் குலசேகரன் காலத்தில் துவங்கப்பட்டு அவரது தம்பி மாரவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் முடிவடைந்துள்ளது. எனவே அந்த கோபுரத்திற்கு சுந்தர பாண்டியன் திருக்கோபுரம் என்ற பெயரும் உள்ளது. இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான 1000 கால் மண்டபம் உள்ளது. 1494ஆம் ஆண்டு மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த மண்டபத்தில் 985 தூண்கள் உள்ளன. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மதுரையில் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு நிகழ்ந்தது. அப்போது கோயில் பேரழிவுக்கு உள்ளாகியது. மீனாட்சியின் கருவறை, அர்த்த மண்டபம் கூட சேதப்பட்டுள்ளன. விஜயநகர பேரரசு காலத்தில் கிபி 1530 முதல் 1546 வரையிலான அச்சுதராயர் என்பவரின் காலத்திய கல்வெட்டுதான் சித்திரை திருவிழா பற்றிய முதல் குறிப்பு இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடைபெற்றதும் அதற்காக பல கிராமங்களிலிருந்து நிதி அளிக்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கல்வெட்டு ஆய்வில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான குறிப்பு மீனாட்சி என்ற பெயர் எங்குமே இல்லை என்பதுதான். 1752ஆம் ஆண்டு வரை மீனாட்சி என்ற பெயரே அம்மனுக்கு கிடையாது. 1710 தான் சொக்கநாதர் என்ற பெயரே சுவாமிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு வரை மாடக்குளக்கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரையில் திரு ஆலவாய் உடைய நாயனார் திருக்கோயில் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மனை திருக்காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்றே குறிப்பிட்டுள்ளனர். 1898ஆம் ஆண்டின் கல்வெட்டில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று இப்போது நாம் குறிப்பிடும் பெயர் காணப்படுகிறது. அவ்வளவு நேர்த்தியான கட்டடக்கலை, கலைநயமிக்க சிலைகள், அதன் பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள், இதைத் தொடர்ந்து வழிபாட்டு ஆலயமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு உலக அதிசயம் என்றே கூறலாம்.